கமர்தன் ஃப்ரெண்டு போத்தன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். விக்ரம் வந்து நீங்கள் 2 வீக்ஸாக டல்லாக இருந்தீங்க, அப்புறம் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் சுத்தமாக லூஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபேன்ஸாக இருந்தோங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 2 வீக்ஸாக ரொம்ப டல்லாக லாஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே விக்ரம் சொல்கிறாரு, ஒரு ஃபேனாக நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக அதை கடைப்பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக கனியக்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே நல்லா சமைக்கிறீங்க. எனக்கு முதல்ல எல்லாம் டவுட் இருந்துச்சு குக் வித் கோமாளியில் பார்க்கும்போது, நிஜமாகவே சமைப்பாங்களா இல்லை சும்மா இது பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்துச்சு. பட் உண்மையாகவே நீங்கள் நிஜமாக தான் சமைக்கிறீங்க. அப்புறம் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்க. அது உங்கள் கேமுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியாது, பட் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அரோராவை பார்த்தோடனே, அரோரா யாருமா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சது, இவர் 24/7 பார்க்கவே இல்லை. இவர் இந்த எபிசோடு பார்த்துட்டு வந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எந்த பாயிண்ட் எங்கே வைக்கணும் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வைப்பீங்க, அதுதான் உங்களுக்கு ப்ளஸ், அதுதான் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் விட மாட்டேங்கிறீங்க, இங்கே வந்துடுறீங்க, 5 வாரம் சும்மா இருந்தீங்க, அப்புறம் இங்கே வந்துடுறீங்க, கண்டென்ட்டுக்காக கமர்தன் கிட்ட வரீங்கிறது தான் அவர் மீன் பண்ணுறாரு. உடனே நண்பர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராருன்னா, கமர்தன் கூட அந்த ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட் இருந்த வரைக்கும் சர்வைவ் ஆனாங்க. ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் 2 வீக்ஸாக டல் ஆகிட்டாங்கன்னு அவர் மீன் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து என்னென்னா, இப்போ ஒருத்தர் இவங்களை பார்த்துட்டு, சபரியை பார்த்துட்டு, நீங்கள் நல்லவனா கெட்டவனா, நடிக்கிறீங்களா நடிக்கலையா தெரியலையே, நீங்கள் நல்லவேன்னு இருந்தால் அந்த கேம் ஷோக்கு என்ன யூஸு அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து கமர்தனை பார்த்துட்டு நீ தனியாக விளையாடணும் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் திவ்யா வராங்க. திவ்யா வந்து திவ்யாவுக்கு சொல்லுங்கன்னு பாரு கேட்குறாங்க. எனக்கு ஷுவராக அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். உடனே திவ்யா அப்படி கண்ணடிச்சிட்டு, அதான் வெளியிலேயே சொல்லியாச்சுல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியிலே ஆல்ரெடி பேசியாச்சும் என்னவோ தெரியாது. உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எல்லோரும் கூடயும் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு சொல்கிறாங்க. அப்புறமா கானா வினோத் அண்ணா கிட்ட, நல்லா பாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க, ஆனால் இன்னும் நிறைய பாட்டு உங்ககிட்டேருந்து கேட்கணும், இன்னும் நிறைய கானா பாட்டு உங்ககிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா கிட்ட வந்து எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பிரஜன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமித்துக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை, பட் மேரேஜ் பண்ணால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃபேமிலினா உங்கள் ஒய்ஃப் மாதிரி தான், உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் உங்கள் பொண்ணோட பிஹேவியரில் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நல்ல பேரண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.